நம்மை போன்ற நாடுகளில் தொழிலாளர்கள் என்று நாம் இருந்தாலும் நாம் மக்களின் ஒரு பகுதி. எல்லா மக்களுக்கும் பொதுவான பாதிப்பு என்பது அவங்களுடைய வாழ்க்கை தரம், அதாவது காப்பாற்றுறது. வாழ்க்கை தரத்தை எதெல்லாம் கெடுக்குது? விலைவாசி கெடுக்குது. விலை ஏறுச்சுன்னா கடை முடிஞ்சு போச்சு. நேற்று சாப்பாட்டை இன்னைக்கு சாப்பிட்டு விலை ஏறி போச்ச. இப்ப விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. அரசே விலை தீர்மானிக்கிற பொருட்களுக்கு விலை ஏற்றப்படுகிறது. முதலாளி அல்ல. பாலுக்கு யார் விலை தீர்மானிக்கிறது? பஸ்ஸுக்கு யார் கட்டணம் தீர்மானிக்கிறது? மின்சாரத்துக்கு யார் கட்டணம் தீர்மானிக்கிறது? எல்லாம் அரசு தானே. பெட்ரோல் டீசலுக்கு யார் தீர்மானிக்கிறது? அரசே விலை தீர்மானிக்கிற பொருட்களுக்கும் விலை ஏற்றப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2000 இவங்க ஆட்சிக்கு வர்ற அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வருகிற போது மின் கட்டணம் என்னவோ அன்னைக்கு இந்த பில் எடுத்துங்க. அந்த பில்லுக்கும் இன்னைக்கு பில்லுக்கும் கம்பேர் பண்ணுங்க. 50% அன்னைக்கு 100 ரூபாய்னா அதே கரண்ட் அதே இதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இப்ப 150 ரூபாய். இவனை ஏறி போட்டாலே உங்களுக்கு தெரியாது. பள்ளிக்கூட பீஸ் வருஷம் வருஷம் ஏற்றம். வருஷம் போன வருஷம் எவ்வளவுதானப்பா, இந்த வருஷம் ஏறி போச்சுங்க. ஏங்க செங்கல் விலை ஏறி அவர் கட்டிட்டே இருக்கிறாரு. நீ சம்பாதிப்ப அவன் கல்லு வாங்கி கட்டணம் கட்டுவான், அரமணை கட்டுவான். வித்தியாசங்கள் பல விதங்களிலே குறைகிறது. இன்னைக்கு கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு குறைவா சம்பளம் கொடுத்தா போதும், 100 நாள் வேலை 250 ரூபாய் போதும் இப்பெல்லாம் கேட்கிறாங்கல்ல. என்ன வித்தியாசம் இருக்கு இப்போ விலையில? எல்லா பக்கமும் மோட்டர் பைக்கு ஸ்கூட்டர் வச்சிருக்காங்க. பெட்ரோல் டீசல் மெட்ராஸ்லயா இருந்தா கிராமத்திலேயா இருந்தா எல்லாரும் செஞ்சு வச்சிருக்காங்க. மெட்ராஸ்லயா இருந்தா அங்கேயா இருந்தா ரீசார்ஜுக்கு பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் பிரைவேட்ல சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் அதே காசு தான், அங்கேயும் அதே காசு தான். என்ன வித்தியாசம்? நான் திரும்பி பார்த்தா ஒரு 60 வருடத்துக்கு பின்னாடி நாங்க படிக்கிற காலம் இப்போது என்று பார்த்தால் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் நிலவை பொறுத்த வரையில கிராமம் நகரம்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கும் ஒன்றும் கிடையாது. கேஸ் வேலை மெட்ராஸ்ல ஒரு வேலை, அங்க ஒரு வேலையா? ஆனா எல்லாரும் பயன்படுத்துறாங்கல்ல. அப்ப இந்த வருமானம் என்பது நமக்கு குறைகிறது. எதன் வழியாக? விளையாட்டத்தின் வழியாக. என்னுடைய வருமானத்தினுடைய உண்மை மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம இந்த பெண்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கேட்கறோம், மற்றது கேட்கறோம், எல்லாம் பண்றோம்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு 20,000 சம்பளம்னு வச்சுக்காங்க. 20,000 சம்பளம்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 பவுனோ அல்லது அதை விட கொஞ்சம் குறைவாகவும் நான் வாங்கியிருப்பேன். இன்னைக்கு 20,000 என்ன வாங்குவீங்க? எத்தனை பவுன் வாங்குவீங்க? கேள்வி கட்டவர்களை உட்காந்துட்டு ரிட்டையர் ஆன தொழிலாளியுடைய பணம், ரிட்டையர் ஆகும்போது எனக்கு ஒரு பணம் வரும், 20 லட்சம் வரும், 25 லட்சம் வரும். நான் சேர்த்த பணம், குருவி மாதிரி நான் சேர்த்த பணம், என் சம்பளத்தில் பிடிச்சி வச்சிருந்த பணம், பிஎஃப் கிராஜுவேட் இதெல்லாம். இந்த பணத்தை தரமாட்டேங்குது. 24 மாதத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவனுக்கு இன்னும் கிடைக்கல பணம். போக்குவரத்துல அந்த குடும்பம் என்ன ஏராளமான குடும்பங்களை பிச்சைக்கார குடும்பம் ஆக்கி கொண்டிருக்கிறாங்க கவர்மெண்ட். இப்ப என்ன சொல்றாங்க? இப்ப நாங்க போராடிட்டு இருக்கிறோம், நீடித்த போராட்டம், 13வது நாள் போராட்டம். இன்னைக்கு அந்த போராட்டம் நடக்கிற இடங்களுக்கு நீங்க சென்று சங்கமாக சென்று ஆதரவு தெரிவித்து அரசுக்கு அழுத்தம் தருவதற்கு நீங்க உதவ வேண்டும். ஐநாவரத்திலே வடமல்லி அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு எனக்கு அந்த காசை நீ கொடுத்திருந்தேன்னா 24 மாதத்துக்கு முன்னாடி அந்த 20 லட்சமோ 30 லட்சமோ 40 லட்சமா கையில வந்திருந்தா நான் என்ன வாங்கியிருக்க முடியுமோ, என்ன நிலம் வாங்கியிருக்க முடியுமோ, என்ன நகை வாங்கியிருக்க முடியுமோ, அது இன்னைக்கு வாங்க முடியுமா? அதே காசை வச்சு? முடியாது. 24 மாதத்துக்கு முன்னாடி 20 லட்சம் ரூபாய் கையில வந்திருந்தா நான் என்ன வாங்கியிருக்க முடியுமோ, என்ன நிலம் வாங்கியிருக்க முடியுமோ, என்ன நகை வாங்கியிருக்க முடியுமோ, அது இன்னைக்கு வாங்க முடியுமா? அதே காசை வச்சு? முடியாது.
அன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன செலவாகி இருக்குமோ அதே செலவுல இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ண முடியுமா? ஏன் தொழிலாளியின் வாழ்க்கை இப்படி தரித்திரமாக்கப்படுகிறது? ஏன் இப்படி அநியாயமாக அக்கிரமமாக நாம் மட்டும் இந்த துணியை கிழிக்கிற மாதிரி கிழிக்கிறாங்க? இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் பெரும் செல்வந்தர்களாக மாறி கொண்டிருக்கிறது. மலையாயிலாம் பொட்டி பொட்டியா இல்லை, மலையா. இதை ஆதரிக்கிற அரசுகளை தொழிலாளி வர்க்கம் சீற்றத்தோடு எதிர்க்கவும் வேண்டும். முதலாளிகளை எதிர்த்த போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும். இப்ப உலக அளவுல கார்பரேட்டுகள் எல்லா பக்கமும் போராட்டம் ஆயிடுச்சுல்ல. இப்ப நிறைய பேர் வராங்க. ஸ்டாலின் நினைக்கலை போயிருக்காரு, லண்டனுக்கு போயிருக்காரு, எல்லாம் வாங்க கூப்பிடுறாரு. ஜப்பான்காரங்க வாங்க, அவங்க வாங்க, இவங்க வாங்க, நல்லா கூப்பிடுறாரு. அப்போ போய் கூப்பிட்டு வரட்டும் போறாரு. இந்த வருகிறவர்கள் இங்கே வேலை தருவதாக சொல்லுகிறார்கள். வேலையாது எல்லாரும் சொல்றான், ஐயர்கள் சொல்றான், மற்றவங்க சொல்றான், கண்ணியமான வேலை, கண்ணியமான சம்பளம். அது இல்ல, மல்டிநேஷனல்லே இல்ல, பன்னாட்டு நிறுவன கம்பெனிகளே இல்ல, பெரிய கம்பெனிகளே இல்ல. ஆக அந்த கார்பரேட்டுகள் நம்மை மாதிரி நாடுகளில் இருக்கிற இயற்கை வளங்களை ஒரு பக்கம் கொள்ளையடிக்கணும். இயற்கை வளத்தை விட லாபம் கொளிக்கிற பெரிய வளம் எதுன்னா உழைப்பு. 140 கோடி பேர் இருக்கிறோம். இதுல உழைக்கிறவங்க அப்படிங்கிறவங்க 90 கோடி பேர் கிட்டத்தட்ட இருக்கும். 7 பேர் வயசானவங்க, குழந்தைங்க, அவங்க விட்டுருங்க. 90 கோடி பேர் இருக்கிறோம். 90 கோடி பேர் 180 கோடி கரங்கள். ஆறுமுகத்துக்கே 12 கரம் தான் நம்ம கரங்கள், 180 கரங்கள். அதனால இவன் இந்த உழைப்பு இருக்கு பாருங்க, இந்த உழைப்பு சக்தி இருக்கு பாருங்க. இந்த உழைப்பு சக்தியை புரண்டுவதால் கிடைக்கிற ஆதாயம் தான் கணக்கு வழக்கு இல்லாத ஆதாயம்.